வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTTP மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, வெப் பென் டெஸ்டிங்காக இருக்கட்டும், பக் பவுண்டியாக இருக்கட்டும், இந்த HTTP மெத்தட்ஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை என்ன மாதிரி ரெக்வஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, HTTP ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு HTTP ரெக்வஸ்ட்டுக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பர்டிகுலர் சர்வர்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அது இங்கே கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிளைண்ட் சைட்க்கு. ஓகே, ஸோ இந்த கெட் மெத்தட் வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம். ஓகே, வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் பக் பவுண்டியாக இருக்கட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் மெத்தட். இதுவும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் நிறைய இடத்துல. ஓகே, ஒரு யூசர் வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து சர்வரை நோக்கி சென்ட் பண்ணாங்கன்னா இந்த போஸ்ட் மெத்தட் மூலிமா தான் ஏதாவது ஒரு டேட்டா வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூஸிங் HTML ஃபார்ம்ஸ் மூலிமா. ஓகே, மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட். அண்ட் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலிமா ஒரு ஸ்பெசிஃபிக் URL இருக்க ஃபைலை வந்து உங்களால் டெலிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கான மெத்தட் தான் இந்த டெலிட் மெத்தட். அண்ட் புட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் URL நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் மூலிமா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எங்கே போகுது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வரும்போது உங்களுக்கு லைக் பாடி எதுவுமே வராது, வெறும் ஹெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்துருப்பீங்க HTTP ரெஸ்பான்ஸில். ஸோ அதில் வந்து ஹெட்டுன்னு இருக்கும், அப்புறம் பாடின்னு இருக்கும். பாடியில் தான் நம்மளுக்கான HTML பேஜ், அந்த வெப் பேஜ்க்கான கோட் எல்லாமே பாடியில் தான் இருக்கும். அதோட ஹெட்டில் தான் வந்து அந்த HTML பேஜ்க்கான எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த ஹெட்டில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஹெட்டுன்ற ஒரு மெத்தட் மூலிமா ஜஸ்ட் ஹெட்டு மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாடி இல்லாமல் HTTP ஹெட்டர்ஸ் மட்டும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் சர்வரில் வந்து என்னென்ன மாதிரி HTTP மெத்தட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா. ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து HTTP மெத்தட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த HTTP மெத்தட்ஸை மட்டும் இன்னும் நல்லா கொஞ்சம் ப்ரீஃபாக போய் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது தெரிஞ்சுக்கிட்டுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டியூரிங் பெனட்ரேஷன் டெஸ்டிங். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக படிங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.